Students, today we are going to see about 8th standard mathematics. First unit rational numbers நம்ம complete பண்ணிட்டோம். இன்னைக்கு second unit measurements பார்க்க போறோம். So second unitல definitions, formulas நிறைய இருக்கிறதுனால நான் important definitions book page வச்சு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அதை நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட்ஸ் ஜென்ரலாக இந்த லெசனில் என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னு லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். டு நோ த பார்ட்ஸ் ஆஃப் அ சர்க்கிள். ஸோ ஒவ்வொரு ஒரு சர்க்கிளோட பார்ட்ஸ் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். டு கால்குலேட் த லெங்த் ஆஃப் ஆர்க், ஏரியா அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ செக்டார். ஒரு செக்டார் இருக்கும், அதோட லெங்த் ஆஃப் ஆர்க் எவ்வளவு, ஏரியா, சர்க்கம்ஃபரன்ஸ், இதை பற்றி எப்படி கால்குலேட் பண்ணுறது ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி அப்படின்னு பார்க்க போகிறோம். டு கால்குலேட் த ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் கம்பைன்டு பிளெயின் ஃபிகர்ஸ். ஸோ அதே மாதிரி கம்பைன்டு பிளெயின் ஃபிகர்ஸ்னால் இப்போ ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க, அதில் சர்க்கிள், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள் எல்லாமே கம்பைன் ஆகிருக்கும். அந்த மாதிரி இருந்தால் எப்படி ஏரியா பெரிமீட்டர் கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் 3D ஷேப் இன் 2D. ஸோ ஒரு 2D ஷேப், அதாவது 2Dனா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மட்டும்தான் இருக்கும், அதில் எப்படி 3D ஷேப்ஸ் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் 3D ஆப்ஜெக்ட் வித் க்யூப்ஸ். ஓகேயா? ஸோ இதை பற்றி தான் மெஷர்மெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன். மெஷர்மெண்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். நம்ம டே டு டே லைஃப்பில் மெஷர்மெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். Each and every day to life we have to have the measurements. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்ட்ரொடக்ஷன் பாருங்கள். அண்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் இன் எவ்ரி ஒன்ஸ் டே டு டே லைஃப் இஸ் டு மெஷர். ஸோ ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு முக்கியமான தருணங்களில் நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெஷரிங் த length of a rope, the distance between two places, finding the perimeter and area of plots and lands, building the structure under specified areas, etc. are a few of many situations where the concept of measures is used. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ ஒரு கயர் இருக்குது, ரோப்னா ஒரு கயர் இருக்குது, அதோட நீளத்தை அளக்கிறதுக்கு நம்மளுக்கு மெஷர்மெண்ட் தேவை. அப்புறம் ஒரு 2 பிளேஸுக்குள்ளே இடையில உள்ள தூரத்தை அளக்கிறதுக்கு மெஷர்மெண்ட் தேவை. அப்படி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ see the second paragraph. It is said that the biggest invention by man is wheel. ஸோ மனிதனுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்னென்னா வீல். வீல்னால் சக்கரம். The wheel is otherwise called as the cradle of invention. What is the shape of a wheel? சர்க்கிள், isn't it? ஸோ வீல்னால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சக்கரம், அது என்ன ஷேப்பில் இருக்குது, சர்க்கிள் ஷேப். ஓகேவா? இன் த திங்ஸ் வி யூஸ் அப்பார்ட் ஃப்ரம் சர்க்கிள் வி கேன் ஆல்சோ see different shapes like triangle, ஸ்கொயர்ஸ், ரெக்டாங்கிள், எக்ஸட்ரா. ஸோ சர்க்கிள்ஸ் இல்லாமல், அதாவது வட்டம் இல்லாமல் உங்கள் லைஃப்பில் நிறைய வடிவங்களை பார்த்துருப்பீங்க. முக்கோணம், சதுரம், அந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ், வடிவங்களை பார்த்துருப்பீங்க. ஓகேவா? மெஷர்மெண்ட் ப்ளே எ வைட்டல் ரோல் இன் எவ்ரி ஒன்ஸ் லைஃப், நாட் ஓன்லி த பர்சன் ஹூ லேர்ன்ஸ் ப்ராப்பர் மேத்தமெட்டிக்ஸ் இன் schools, but also the layman use his logical thinking to apply the concept of a measurement when he needs. ஸோ ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்கள் மட்டும் மேத்தமெட்டிக்ஸ் கற்றுக்கிறது இல்லை, டே டு டே லைஃப்பில் ஒர்க்கர்ஸ் வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்களும் யூஸ் பண்ணிக்குவாங்க. சில சின்ன விஷயங்கள், இப்போ ஒரு ரோப், இப்போ எக்ஸாம்பிளே சொல்லியிருக்காங்க, ஒரு கயரை அளக்கணுன்னாலும் அவங்களுக்கு மெஷர்மெண்ட் தேவை. அந்த மாதிரி எல்லாருமே மெஷர்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எ கார்பெண்டர் ஹூ கார்ஸ் அவுட் தம் wooden wheel of a temple car want to protect the outer surface by an iron trap. With all his experience, he say that a 22 feet traps will be required for a 7 feet high wooden wheel அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன? ஸோ இப்போ ஒரு கார்பெண்டரே எடுத்துக்கோங்க, ஒரு வீல் தயாரிக்க, ஒரு சக்கரம் செய்யும் போது அதை
உடையாமல் இருக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பாக ஒரு இரும்பு வளையத்தை இது பண்ணியிருக்காங்க. அதுக்கு இப்போ அந்த ஃபீட்டுக்கு 22 அடி ஃபீட்டுன்னா அதுக்கு கேப் வந்து எவ்வளவு 7 ஃபீட் ஹை டிஸ்டன்ஸ் வந்து டயமீட்டர் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ். இப்போ லெசனுக்குள்ளே வருவோம். ஃபஸ்ட்டு இந்த லெசனில் எதை பற்றி படிக்க போகிறோன்னா பார்ட்ஸ் ஆஃப் அ சர்க்கிள். ஸோ see the circle, this is the diagram for a circle. ஓகேவா? இப்போ ஒரு பென்சிலை வச்சு ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்கு பேர் தான் என்னது? சென்டர் ஆஃப் அ சர்க்கிள். நெக்ஸ்ட்டு அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை அப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு பென்சிலை எடுத்துகிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டு வர்றாங்க. ரொட்டேட் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு அழகான ஒரு வடிவம் கிடைக்கிது. அது என்ன வடிவம்? அதுதான் சர்க்கிள். ஸோ ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் லிசன். எ சர்க்கிள் இஸ் அ பாத் tracing by a moving point so that its distance from a fixed point is always constant. ஸோ டெஃபனிஷன் ஆஃப் அ சர்க்கிள் என்னென்னா ஒரு பாத், ஒரு பாதை எதுலேருந்து இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து ஒரு மூவிங் பாயிண்ட் அப்படியே சுற்றிக்கிட்டே வருது. ஆனால் அந்த ரெண்டுக்குள்ளே டிஸ்டன்ஸ் எப்போதுமே சமமாக தான் இருக்கும் எப்படி சுற்றி வந்தாலும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் என்னது? ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் ஆஃப் திஸ் லெசன், சர்க்கிள். நெக்ஸ்ட்டு, the fixed point of the circle is called the center and the constant distance is called the radius. So totally 3 definitions we have studied. Next, if any 2 points on a circle are joined by a line segment. So இப்போ டயக்ராம் பாருங்கள். இப்போ சென்டர் எதுன்னு தெரியும், ரேடியஸ் எதுன்னு தெரியும். சப்போஸ் 2 பாயிண்ட்டு, ஸோ அந்த சென்டர் இல்லாமல் தனியாக 2 பாயிண்ட் வந்து ஜாயின் ஆகுது பார்த்தீங்களா? அதை தான் என்ன சொல்லுவாங்க? கார்ட். Okay, so the definition for a chord: if any 2 points on a circle are joined by a line segment, then the line segment, and the line segment தான் என்னன்னு சொல்லுவோம்? chord. A chord divides a circle into 2 parts. Okay, so ஒரு chord வந்து அதுக்கு என்ன தன்மை இருக்குது? ஒரு சர்க்கிளை 2 பகுதியாக பிரிக்கலாம். A chord which passes through the center of a circle is called a diameter. ஸோ அந்த கார்டு வந்து சென்டர் வழியாக பாஸ் ஆகிற இதுக்கு பேர் தான் என்னது? டயமீட்டர். ஓகேவா? எ டயமீட்டர் ஆஃப் அ சர்க்கிள் டிவைட் இட் இன்டு 2 பார்ட்ஸ். ஸோ டயமீட்டரை என்னன்னு சொல்லுவாங்க? லாங்கஸ்ட் கார்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 பேராகிராஃப்ஸ்லேயும் நீங்கள் ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் ஆஃப் அ சர்க்கிள் பார்த்துருக்கீங்க. சென்டர் ஆஃப் அ சர்க்கிள்னால் என்ன, ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள்னால் என்ன, கார்ட் ஆஃப் அ சர்க்கிள், டயமீட்டர் ஆஃப் அ சர்க்கிள். ஓகேவா? இவ்வளவும் பார்த்துருக்கீங்க. நெக்ஸ்ட்டு இப்போ சர்க்கிள் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்களா? டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்த டெஃபினிஷன் பாருங்கள். எ பார்ட் ஆஃப் அ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் கால்ட் அ சர்க்குலர் ஆர்க். ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருக்கீங்க. வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் அ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள்? 2πr. அதில் ஒரு பகுதியை தான் என்னன்னு சொல்லுவோம்? சர்க்குலர் ஆர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? த பிளேன் சர்ஃபேஸ் that is enclosed between 2 radii and circular arc of a circle is called a sector. ஸோ செக்டார் டெஃபினிஷன் பாருங்கள். ஒரு பிளெயின் சர்ஃபேஸாக இருக்கும், அதுக்கு அதை எப்படி வந்து என்க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க? 2 ரேடியை, அதாவது 2 ரேடியஸ் வச்சு என்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் த சர்க்குலர் ஆர்க் ஆஃப் அ சர்க்கிள் அதை வச்சும் என்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் தான் என்னது? செக்டார். இங்கே பாருங்கள், டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். see the circle 2 ரேடியை வச்சு என்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பகுதி என்னது? சர்க்குலர் ஆர்க் ஆஃப் அ சர்க்கிள், அதாவது ஒரு ஆர்க் மாதிரி வளைவு மாதிரி இருக்குல்ல. ஸோ இட் இஸ் கால்ட் அ செக்டார். ஸோ டெஃபினிஷன் புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு செக்மெண்ட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஈச் பார்ட் ஆஃப் அ சர்க்கிள் விச் டிவைடட் பை அ கார்ட். ஒவ்வொரு பகுதியும் பிரிக்கிறது தான் என்னது? செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஈச் பார்ட் ஆஃப் அ சர்க்கிள் விச் இஸ் டிவைடட் பை அ கார்ட் இஸ் கால்ட் அ செக்மெண்ட். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இப்போ செக்மெண்ட்லேயும் 2 கொடுத்துருக்காங்க பாருங்கள். த பார்ட் விச் ஹேஸ் ஸ்மாலர் ஆர்க், சின்ன ஆர்க்காக இருக்கிறது மைனர் செக்மெண்ட். த பார்ட் விச் ஹேஸ் அ லார்ஜர் ஆர்க் இஸ் கால்ட் அ மேஜர் செக்மெண்ட். ஸோ நிறைய டெஃபினிஷன்ஸ் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு வந்து புக்கை வச்சு
டைரெக்டாக சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சி சென்ட்ரல் ஆங்கிள். த ஆங்கிள் ஃபார்ம்டு பை அ செக்டர் ஆஃப் அ சர்க்கிள் அட் இட்ஸ் சென்டர் இஸ் கால்ட் அ சென்ட்ரல் ஆங்கிள். ஸோ டெஃபினிஷன், ஒரு ஆங்கிள் வந்து செக்டாரில் ஃபார்ம் ஆகிருக்கும் சென்டர் ஆஃப் த சர்க்கிளில். ஸோ அதனால அது சென்ட்ரல் ஆங்கிள்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ சென்ட்ரல் ஆஃப் angle of a circle is value என்ன 360 degree. ஓகே, the central angle of a circle question கேட்கலாம். ஆன்சர் என்ன 360 degree. இதிலேருந்து நிறைய இருக்குது பாருங்கள். the central angle of each of the sector, ஒவ்வொரு செக்டர், ஒரு சர்க்கிளில் எத்தனை செக்டார் இருக்குதுன்னு நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ ஜென்ரலாக என்னு எடுத்துக்கோங்க. ஸோ சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் ஈச் ஆஃப் அ செக்டார் இஸ் θ ஈக்குவல் டு 360/n. அதேமாதிரி செமி சர்க்கிள்னால் என்ன? சர்க்கிளில் பாதி பாதி. ஸோ டிவைடட் பை 2, 360 டிவைடட் பை 2 which is equal to 180 degree. நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் அ குவாட்ரண்ட் ஆஃப் அ சர்க்கிள்னால் என்ன? குவாட்ரண்ட்னா என்னது? 4ஆக பிரிக்கலாம். ஸோ 360 டிவைடட் பை 4 which is equal to 90 degree. ஓகேவா? நெக்ஸ்ட்டு லெங்த் ஆஃப் ஆர்க், ஏரியா ஆஃப் அ செக்டார் பார்க்க போகிறோம். ஓகேவா? ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க வேண்டாம். நீங்கள் ஜஸ்ட் லெங்த் ஆஃப் ஆர்க்கும் ஏரியா ஆஃப் அ செக்டார் என்னன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? பாருங்கள். length of arc L equal to, lengthனால L, small l equal to theta degree divided by 360 degree into 2 pi r unit. Area of the sector A equal to theta by 360 degree into pi r square units. ஏரியானால ஸ்கொயர் யூனிட்ஸில் தான் எழுதணும். ஸோ ஃபார்முலாஸ் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, ஸோ இப்போ இஃப் அ சர்க்கிள் நோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் அ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் ஆர் யூனிட் டிவைடட் இன்ட்டு என் செக்டார், அப்போ லெங்த் ஆஃப் ஆர்க் ஆஃப் ஈச் செக்டார் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ லெங்த் ஆஃப் அ செக்டார், நிறைய செக்டார் இருக்கிறனால என்ன வரும்? 1/n இன்ட்டு 2 pi r யூனிட்ஸ். அண்ட் ஏரியா ஆஃப் ஈச் செக்டார் அதே மாதிரி தான், 1/n இன்ட்டு pi r ஸ்கொயர்ட். ஸோ லெங்த் ஆஃப் த ஆர்க்னா என்னது? கிட்டத்தட்ட சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள். அதனால தான் இந்த 2 pi r. ஏரியா ஆஃப் அ செக்டர், ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் ரெண்டு ஈக்குவல். ஸோ pi r ஸ்கொயர்ட். ஸோ செக்டார் வந்து நம்மளுக்கு கவுண்ட் பண்ண முடியாது, அதை ஜென்ரலாக என்னன்னு டினோட் பண்ணியிருக்கனால 1/nன்னு போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ ஏரியா ஆஃப் அ செக்டார் இஸ் டிரைவ்டு. எப்படி டிரைவ்டு பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபார்முலா ஆல்ரெடி பார்த்தோம். θ டிவைடட் பை 360 டிகிரி இன்ட்டு pi r ஸ்கொயர்ட். ஸோ இதை வந்து ஏரியா ஆஃப் அ செக்டார் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? 1/2 இன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணியிருக்காங்க. எப்படி 2 வந்திருக்குன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணியும் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படி பண்ணியிருக்காங்க? ஏன்னா இந்த ப்ராக்கெட்குள்ள வேல்யூ தான் என்னது? லெங்த் ஆஃப் த ஆர்க் ஆஃப் அ ஈச் செக்டார். அதனால சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட், 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 2ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ θ பை 360 டிகிரி இன்ட்டு 2 pi rக்கு பதிலாக L சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 1 இன்ட்டு L ஈக்குவல் டு L டிவைடட் பை 2. ஸோ LR டிவைடட் பை 2 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பெரிமீட்டர் ஆஃப் அ செக்டார் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெரிமீட்டர் ஆஃப் அ செக்டார்னால் என்ன? ஸோ பெரிமீட்டர் ஆஃப் அ செக்டார்னால் என்னன்னு புரிஞ்சுதா இல்லையா? செக்டார்னால் என்ன சொன்னேன்? 2 ரேடியை, சர்க்குலர் ஆர்க் ஆஃப் அ சர்க்கிள், இது 3 சேர்ந்து என்க்ளோஸ் பண்ணுறது தான் என்னது? செக்டார். இப்போ பெரிமீட்டர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லெங்த் ஆஃப் த ஆர்க், அதோட லெங்த்தும் லெங்த் ஆஃப் த 2 ரேடியைக்கும் கண்டுபிடிக்கணும். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் அ செக்டாருக்கு பெரிமீட்டர்னால P ஈக்குவல் டு லெங்த் ஆஃப் ஆர்க் L ப்ளஸ் 2 ரேடியனால 2r. ஸோ பெரிமீட்டர் ஆஃப் அ செக்டார் P ஈக்குவல் டு L ப்ளஸ் 2r யூனிட்ஸ். ஸோ இன்றைக்கு உள்ள வீடியோவில் நிறைய டெஃபினிஷன்ஸ், நிறைய ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா இதை நல்லா தரோ பண்ணிக்கங்க. ஃப்ரைடே எழுதக்கூடிய ஆப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸுக்கு இதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் இருக்கும். ஸோ இதை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.